10 ரூபா வாங்குறது எதுக்குன்னா எங்களுக்கு வந்து இதர செலவுகள் நிறைய இருக்கு. முதல்ல கடையோட வாடகை, இபி பில்லு முழுவதுமாக அரசிலிருந்து வழங்கப்படுவதில்லை. இடத்திற்கான வாடகையும் அரசு கொடுக்கிற வாடகை இல்லாமல் இன்னும் கூடுதலாக கொடுக்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. அடுத்து இபி பில், அட்டைப்பெட்டிக்கான பணத்தை நாங்கள் திரும்ப கட்ட வேண்டும். 4 பெட்டிக்கு 1 கிலோ வேஸ்ட் பணம் கட்ட வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் சேகரித்து வைப்பதற்கான இடமே இல்லை. அந்த இடத்திற்கான வாடகை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு சரக்கு வந்து இறக்குறவங்களுக்காக பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து பைபேக், பாட்டில் திரும்ப பெறுவதற்கான அந்த இடத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது 1000-1500 பாட்டில்களை சேகரித்து வைப்பதற்கான இடம் வேண்டும். அதுவும் பாட்டில் எடுக்கிறது 2 நாட்கள் 3 நாட்கள் ஒரு முறைதான் ஒப்பந்ததாரர்கள் எடுக்க வருகிறார்கள். அதை சேமிப்பதற்கான இடவசதி கிடையாது. அதற்கான இடத்திற்கான வாடகையும் நாங்களே கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? பாட்டில் வாங்குவதற்கு ஆள் கிடையாது. கடையில் உள்ள கடையில வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால பாட்டில் திரும்ப பெறுவதற்கு வெளியாட்களை வைத்துதான் வாங்க வேண்டியிருக்கு. அவர்களுக்கு தினம் ஒருவருக்கு சராசரி சம்பளம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் கொடுத்தால்தான் வேலைக்கே வருகிறார்கள். இவ்வளவு சிரமத்துல நாங்க இந்த இதை நடத்திட்டு தான் இருக்கோம். அரசாங்கம் ஏத்துக்கிட்டாங்க. இது எல்லா செலவும் முழு செலவும் அவங்க ஏத்துக்கிட்டோம். நாங்க எம்ஆர்பி மட்டும் நாங்க வைத்து விற்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சராசரி மனிதனின் சம்பளம் எவ்வளவு என்பதை அரசு கணக்கிட்டு அந்த சம்பளத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். 23 ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். 23 ஆண்டுகள் நாங்கள் எல்லாம் அப்பொழுது திருமணமாகாதவர்களாக இருந்தோம். இப்பொழுது அனைவருக்கும் குடும்பம், குழந்தைகளின் படிப்பு, வீட்டு வாடகை, இது போன்ற செலவுகள் இருக்கிறது. இதனை கணக்கிட்டு அனைவருமே டாஸ்மாக் எதுக்கு வந்தோம்னா அந்த நேரத்தில் வேலையில்லா திண்டாட்டங்கள் அதிகமா இருந்தாலும் படித்த பட்டதாரிகள் அனைவரும் டாஸ்மாக் வேலைக்கு வந்தோம். இன்று வரை 23 ஆண்டுகளாக 1000 ரூபாயிலிருந்து 15,000 12,000க்கு தான் வந்திருக்கோம். வருடத்திற்கு 1000 உயர்த்தினாலும் நேரம் 23,000 30,000 வாங்கியிருக்க வேணும். சம்பளத்தை உயர்த்தணும். இது எல்லாத்தையும் எங்களோட குறை என்னன்னு எங்களை நிவர்த்தி பண்ணனா எல்லாமே குறைஞ்சிரும். கூடுதல் விலை விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை.